அல்லு அர்ஜுன் தியேட்டருக்குள் சென்ற காட்சிகளை தற்போது ஹைதராபாத் காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்த பெண் நடிகர் அல்லு அர்ஜுனை பார்ப்பதற்காக திரையரங்க பால்கனிக்கு சென்ற வீடியோவை ஹைதராபாத் காவல்துறையினர் தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், தற்போது அல்லு அர்ஜுனுடைய இந்த செயல்பாடுகளுக்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் கண்டனங்கள் வலுத்திருக்கக்கூடிய நிலையில் ஹைதராபாத் போலீசாரும் அவர் மீது குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். தற்போது வெளியிடப்பட்டிருக்கும் இந்த சிசிடிவி காட்சிகளில் என்ன இடம்பெற்றிருக்கிறது? அதாவது ஹைதராபாத் போலீஸ் கமிஷனர் நகர காவல் ஆணையர் சி.வி. ஆனந்த் வந்து சந்தியா தியேட்டர் விவகாரம் குறித்து இந்த கூட்ட நெரிசல் தொடர்பாக ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். கடந்த இந்த சந்தியா தியேட்டரில் வந்து படம் பார்த்தவர்கள் அல்லு அர்ஜுன் வந்தபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஈடுபட்ட போது அங்கிருந்து சிசிடிவி கேமரா காட்சிகள் மற்றும் அங்கிருந்த ரசிகர்கள் எடுத்த செல்போன்கள் மற்றும் அங்க மற்ற ஊடகங்களில் வந்த காட்சிகளின் அடிப்படையில் 10,000 கேமராக்களில் இருந்து பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை 10 நிமிட காட்சிகளாக வந்து அது எடிட் செய்து வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வீடியோ காட்சிகளில் வந்து அல்லு அர்ஜுன் தியேட்டருக்குள் எப்படி வந்தார், ரசிகர்கள் மத்தியில் எவ்வாறு உள்ளே வந்தார், அவ்வாறு வரும்பொழுது போலீசார் எப்படி கூட்ட நெரிசலை சமாளித்து உள்ளே அழைத்து சென்றார்கள், அவ்வாறு உள்ளே அழைத்து செல்லும் போது அவர் தியேட்டருக்கு மேல் மாடியில் உள்ள பால்கனிக்கு செல்லும் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் வந்து அவர் எவ்வாறு மேலே சென்றார் என்பது குறித்தும் தியேட்டருக்குள் சென்ற பிறகு ரசிகர்கள் அவரை பார்ப்பதற்காக முண்டியெடுத்த காட்சிகளும் வந்து அதில் இடம்பெற்றிருந்தது. மேலும் இந்த கூட்ட நெரிசலில் இறந்த ரேவதி தனது மகன் இப்போது மருத்துவமனையில் உள்ள ஸ்ரீதேஜுடன் கையை பிடித்துக் கொண்டு தியேட்டருக்குள் செல்லும் காட்சிகளும் அதில் வந்து இடம்பெற்றிருந்தது. மேலும் அல்லு அர்ஜுன் தியேட்டருக்குள் உள்ளே சென்ற பிறகு அந்த பால்கனியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் அனைத்தும் அவர் மேலே சென்ற பிறகு போலீசார் அங்கு வந்து பார்த்தபோது தாயும் மகனும் வந்து பேச்சு மூச்சன்றி வந்து இருப்பதை பார்த்து உடனடியாக போலீசார் அவர்களை மீட்டு முதலுதவி சிகிச்சைக்காக சிபிஆர் சிகிச்சை அளிக்கப்பட்டதும் அதன் பிறகு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது குறித்தும் அந்த வீடியோ காட்சியில் இடம்பெற்றிருந்தது. அதன் பிறகு இது குறித்து அங்க ஏசிபி ரமேஷ் வந்து செய்தியாளரிடம் இது குறித்து விளக்கியது. நானே வந்து இந்த சம்பவம் குறித்து வெளியே தியேட்டரில் வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ரேவதி என்ற ஒரு பெண் இருந்ததாகவும் அவருடைய மகனும் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக நேரடியாக அல்லு அர்ஜுனை சந்தித்து அவரை வந்து உடனடியாக வெளியே செல்ல வேண்டும் என்று கோருவதற்காக தியேட்டருக்குள் சென்றோம். ஆனால் வந்து தியேட்டர் மேலாளர் மற்றும் அங்கிருந்த அல்லு அர்ஜுனை தனி பாதுகாவலர்கள் பவுன்சர்கள் வந்து எங்களை வந்து முதலில் உள்ளே செல்ல விடவில்லை, நாங்களே கூறிக்கொள்வதாக கூறினார்கள். அதன் பிறகு சிறிது நேரம் கழித்து நாங்கள் வந்துவிட்டோம். அதன் மீண்டும் வந்து நானே நேரடியாக சென்று இல்லை நிலைமை கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கிறது, அல்லு அர்ஜுன் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று நேரடியாக நானே சென்று அல்லு அர்ஜுனிடம் தெரிவித்தேன். அவ்வாறு கூறிய போது அவர் இல்லை, படம் பார்த்து முழுவதும் படம் பார்த்த பிறகு நான் வெளியே செல்வேன் என்று கூறிவிட்டார். அதன் பிறகு நான் மீண்டும் தியேட்டருக்கு வெளியே இருந்த டிசிபியிடம் வந்து கூறினேன். பின்னர் நள்ளிரவு 12 மணிக்கு டிசிபி தலைமையில் வந்து போலீசார் மீண்டும் தியேட்டருக்குள் சென்று அல்லு அர்ஜுனை வலுக்கட்டாயமாக அவரை வந்து வெளியே அழைத்து வந்தோம். வெளியே அழைத்து வந்த பிறகும் ரசிகர்கள் மத்தியில் வந்து காலில் வந்து ரூப்டாப் திறந்து அவர் வந்து மேலே நின்று அனைவருக்கும் கை அசைத்துக் கொண்டு ரோட் ஷோ மூலியமாக அவர் சென்றார் என்று அந்த வீடியோ காட்சிகளை வந்து காண்பித்து போலீசார் வந்து விளக்கம் அளித்தனர். இது முற்றிலும் வந்து அல்லு அர்ஜுன் வருவதற்கான பாதுகாப்புகள் காரணமாக அவருக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருந்தாலும் அவர் வந்திருந்தார். இதன் காரணமாகவே இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இது குறித்து மேற்கொண்டு சட்ட வல்லுநர்களுடன் நாங்கள் வந்து ஆலோசித்துக் கொண்டிருப்பதாகவும் இந்த வழக்கை வந்து எவ்வாறு கொண்டு செல்வது என்பது குறித்து தொடர்ந்து வந்து மேற்கொண்டு வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவித்துள்ளனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.